இந்த 2026 சட்டமன்ற தேர்தல், நீங்கள் 1960களில் இருந்து இந்த தேர்தல் களத்தை பார்த்துட்டு வரீங்க. ஆனால் இந்த தேர்தல் களமானது ஒரு கணிக்க முடியாத ஒரு களமாக, அது இருமுனை போட்டியாக வெளிப்புறமாக தெரிந்தாலும் ஒரு மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்ற அளவில் இந்த தேர்தல் இருப்பதால், இந்த தேர்தலில் புதிதாக இறங்கியுள்ள ஒரு பிரபல நட்சத்திரம், நடிகர் மற்றும் ஒரு மாஸ் ஹீரோ அந்த தமிழக வெற்றி கழகத்தை அவர் உருவாக்கி இப்பொழுது அந்த கட்சி தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவு முடிவாகிவிட்டது. இது தவிர ஒரு மூன்று பேர் மட்டுமே, ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக, டாக்டர் ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய 3 கட்சிகளுக்கும் இடையே இந்த இரு அதிமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி இவர்கள் இருவர் தான் அவர்களோடு பேசி வருகிறார்கள். இதனால் தாவேகாவிற்கு அவர்கள் போவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்ற ஒரு நிலை வந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் விஜய் வாங்கக்கூடிய வாக்குகள் ஒரு பெரிய அந்த வெற்றி வித்தியாசத்தை மிக குறைந்த வாக்கு எண்ணிக்கையில் கொண்டு வந்து அந்த முடிவுகளை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறதா என்பதுதான் நம்ம இந்த சிறப்பு வாதத்தில் நம்ம வாதிக்க இருக்கிறோம். அது உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஒரு 5000 ஓட்டு, 10,000 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, இது வந்து 2 கட்சிகளுக்குமே, திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தேர்தல் முடிவுகளே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்களா? எதிர்வரும் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம், பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அதிமுக என்டிஏ கூட்டணி, இதை தாண்டி அரசியல் களத்திற்கு புதிதாக வருகிறதுள்ள நடிகர் விஜயனுடைய தாவேகா, இவர்களுக்கு இது ஒரு கடும் போட்டியை தான் உருவாக்கி வைத்திருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுவரையிலும் இந்த சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெற்ற இதுவரையிலுமான சட்டப்பேரவை தேர்தல்களிலிருந்து இது முற்றிலும் வேறுபட்டதாக, மாறுபட்டதாக இந்த தேர்தல் களம் இருக்கிறது. பொதுவாகவே தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாக தான் பேச்சுவார்த்தைகள், கூட்டணி, அப்புறம் தேர்தல் அறிவிப்புக்கு வந்தவுடனே இடப்பங்கீடு, தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு, அந்த மாதிரியான நிலைமை இருக்கும். ஆனா இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி பயணிக்க தொடங்கி விட்டார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி கட்சியாக வர வேண்டும் என்பதற்காக பகீரத பிரயத்தனத்தில் ஈடுபட்டு இப்போதே சாமவேத தான தண்டம் என்று தன் ஆட்சி அதிகாரத்தையும் தனக்கான கட்சி பலத்தையும் தேர்தல் வெற்றியை நோக்கி களத்தில் இறக்கி விட்டு விட்டது. அதற்கான சவால் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு, அதிக இடங்கள் என்கிற கோரிக்கை வைத்து இன்றளவுமே பேசி வருகிறது. இதை தாண்டி திமுகவோடு அணி சேர்ந்திருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளான பொது உடைமை கட்சிகள், விசிக, மதிமுக போன்ற கட்சிகள் இரட்டை இலக்கம் என்று பேசி வருகிறது. எனவே இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான அந்த முஸ்தீபுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபட்டு வருகிறது. இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடுவோம், மீண்டும் அனைத்து இந்திய அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி விடுவோம் என்று பேசி வருகிற பிரதான எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அதற்கான வேலை திட்டத்தை இப்போதுதான் தொடங்கி இருக்கிறார். அது பலமிக்க அணியாக, வலுவான கூட்டணியாக கட்டமைக்கப்படுமா என்பது இன்னும் நமக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு.